முதல்ல மோடிக்கு 400 சீட்டு வரும் நம்பாதீங்க. அதெல்லாம் பகல் கனவு. 400 எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் சீட் ராஜீவ்காந்தி தான் வாங்கினான்னு நினைக்கிறேன். 370. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள் கொலை செய்யப்படுறாங்க. பாகிஸ்தான் சுதந்திரம் வந்த பொழுது இந்துக்கள் பாப்புலேஷன் 20%, இப்ப 2% இருக்கு. இந்தியா சுதந்திரம் வந்த போது இருந்த இஸ்லாமிய பாப்புலேஷன் 200 மடங்கு ஆயிருக்கு. இந்தியா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கப்படுகிறதா, பாகிஸ்தான் இந்துக்களை வஞ்சிக்கப்படுகிறதா? எங்க ஆட்சி பொற்கால ஆட்சி, உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத ஆட்சி அப்படிதான் பேசுவாங்க. திமுக வரி இருக்குல்ல, அதிமுக வரி இருக்குல்ல. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல, பாதி பேருக்கு வரல, பாதி பேருக்கு வந்திருக்கு. குளறுபடி. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல திமுக தப்பு பண்ணிச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு எதிர் நடந்தீங்களா? இல்ல. ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ப்ராப்ளம், ஹேண்ட்லிங் இஷ்யூஸ், வேங்கை வயல் இன்னும் சால்வ் பண்ண முடியல. என்ன நம்ம கவர்மெண்ட் நடத்துறோம்? இப்ப தலைக்கு மீறி போச்சுங்க. ஜாபர் சாதிக்கு வந்து எல்லா உலகத்தை வாங்கிட்டாரு. அரசாங்கத்தையே வாங்குறாரு, கவர்மெண்ட் வாங்குறாரு, பார்ட்டியை வாங்குறாரு, எதிர்கட்சியை வாங்குறாரு, எல்லாரையும் வாங்குறாரு. அதிகமாயிட்டு வருது. ரெக்கார்ட் சொல்லுது. இலைமறைவு காய்மறைவா இருந்த போதை இப்போ ஸ்கூல் வாசல்ல விற்கிறான். எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும், எல்லா ஏசிக்கும் தெரியும் எங்க விற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மந்திரி குள்ளையில மன்னர், ஒரு மாவட்ட சேர்ந்த குள்ளையில மன்னர். உங்களுக்கு எதிராக நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, பின்னாடி போய் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்க. ஒரு அமைச்சர் ஓப்பனா சொல்றாரு 30,000 கோடி பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு. ஸ்டாலின் அதை வாங்குற இது என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். அந்த கார்ல போறாரு, இந்த கார்ல போறாரு, வாட்ச் கட்டுறாரு, அது கட்டுறாரு. ஆனா ஸ்டாலின் மீது எந்த குற்றச்சாட்டும் 3 ஆண்டு காலம் நிரூபிக்கப்படவில்லை. எம்எல்ஏக்களை போடுற ஆட்டத்தெல்லாம் கட் பண்ணுங்க, மந்திரிகள் போடுற ஆட்டத்தை கிளிப் பண்ணுங்க, 4 பேரை வீட்டுக்கு அனுப்புங்க, ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவோம். இப்ப ராகுல் காந்தி வந்த மாதிரி ஸ்டாலின் போறத முறை. ராகுல் காந்தி கேட்டாதான் வயநாட்டுல போய் ஸ்டாலின் யாருக்கு ஆதரவா யாருக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவார். இதோட என்ன ஜோக்குன்னா, பிசிகா 3 வேட்பாளர்களை கர்நாடகால போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணவே போல. கேட்டாலும் எப்படி காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுதுன்னா, நீங்க ஏன் முனையும் கிடக்குறீங்க? ரேவந்த் எடுத்தா ஐ டோன்ட் வாண்ட் சனாதனம் டாக் ஹியர். நீங்க சனாதனம் பேசினா இருக்கிற ஓட்டு காலியா போடும், வராதீங்க. தமிழ்நாட்டுல ராஜா பையன்ல இருந்து பொண்ணுல இருந்து எல்லா எம்பி, எல்லா அமைச்சர்கள், எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மந்திரிகளோட பையன் அமெரிக்கால படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? திமுக இந்திய வச்சு ஓட்டு வாங்க முடியாது, நீட்டை வச்சு ஓட்டு வாங்க முடியாது, ஜல்லிக்கட்டு வச்சு ஓட்டு வாங்க முடியாது, சனாதனம் வச்சு ஓட்டு வாங்க முடியாது. இந்த மாதிரி காங்கிரஸ் கொலைக்கு சம்பந்தம் ஒரு காங்கிரஸ்காரரை கூப்பிட்டு அழுகுறாரு. என் கட்சியில தலைவர் கொலை பண்ணிட்டாங்கப்பா, ஒன்னும் பிடிக்கலப்பா. ஐயா வருத்தப்படுறீங்க, வயசானவர் இல்லப்பா, என் கட்சி இந்த மாதிரி க்ஷீணமா போச்சுப்பா, உள்கட்சி சொல்ற கொலை மர்டர் பிளான். லோட்டஸ் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவர்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஏன் சார், பாத்தீங்கன்னா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டிருக்கிறத பாப்பீங்க. 3 வருடம் முடிஞ்சு 4வது வருடத்துல அடி எடுத்து வச்சிருக்காரு. மக்கள் முகத்துல எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் தெரியுது அப்படின்றாங்க. பிளஸ் வந்து சில வீடியோக்கள் போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் வாங்கினவங்க அந்த வீடியோ போட்டு காட்டுறாரு. பிளஸ் வந்து அந்த இலவச பேருந்துல போறவங்கள போட்டு காட்டுறாரு. பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸா இருக்கும், இதெல்லாம் போட்டு காட்டிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை காரசாரமா வந்து இந்த 3 ஆட்சிகள் வந்து ஒரு வேஸ்ட்ன்ற மாதிரியே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எடப்பாடியார்கள் தமிழகமே போதை மாநிலமா தெளிச்சிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, குடிநீர் பிரச்சனையே வந்து திமுக ஆட்சி வந்தாலே குடிநீர் பிரச்சனை எப்பயும் வரும்னு சொல்லி அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய கருத்து எப்படி பாக்குறீங்க சார் இந்த 3 வருடத்தை? திமுக கழகம் 3 வருட காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது. நீங்க திமுக கழகம் இல்ல, எந்த ஆட்சி நடத்தினாலும் பொற்கால ஆட்சின்னு ஒரு பழக்கம் உண்டு நம்ம ஊர்ல. பொற்காலமோ கற்காலமோ சொல்றதுக்கு இது என்னமோ பொற்காலம் தான். அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, எங்க ஆட்சி பொற்கால ஆட்சி, உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத ஆட்சி அப்படிதான் பேசுவாங்க. திமுக வரி இருக்குல்ல, அதிமுக வரி இருக்குல்ல. சரி, இப்ப திமுக ஆட்சி எடுத்து, ஏன்னா இப்ப கரண்ட் கவர்மெண்ட் அவங்க தான். அதிமுக பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, அவங்க பவர்ல இல்ல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ரைட் பண்ணாங்கன்னு இப்ப முடிஞ்சு போன கதை. மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக. திமுக 3 வருட ஆட்சியில இருக்கு. எல்லாம் நல்லது பண்ணாங்களா? இல்ல.
இவெல்லாம் கெட்டதே பண்ணாங்களா? இல்ல. சரிசமமா நல்லது பண்ணாங்களா? அதுவும் இல்லை. நல்லது என்ன பண்ணாங்க? காலை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், உணவு திட்டம், மதிய உணவுக்கு முன்னாடி குழந்தைங்க பட்னியா இருக்கக்கூடாதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டாந்தாங்க பாருங்க. அது பாராட்டுறதுக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க 1 மணி வரைக்கும் பட்னியா இருக்க முடியாது. அது என்ன குறை சொன்னா கூட அந்த திட்டத்தினால் ஏழைகள் பலனடைவதெல்லாம் தான் நான் பார்ப்பேன். ஸ்டாலின் கொண்டு வந்தாரா, எடப்பாடி கொண்டு வந்தாரா, கனிமொழி கொண்டு வந்தாரா, உதயநிதி கொண்டு வந்தாலும் பார்க்க மாட்டேன். திட்டங்கள் மக்களுக்கு போறதா, குறைபாடு இருக்கலாம், அது இல்லைன்னு. மாணவர்கள் போன உடனே பிரேக்ஃபாஸ்ட், காலை சிற்றுண்டி சாப்பிடுறது, வயிறு நிரம்பி. காமராஜர்கிட்ட போய் சொன்னாங்களாம், பசங்களாம் ஏன் படிக்க வர மாட்டாங்கன்னா, படிப்பு அமிச்சா எப்படி வேலை செய்யுது, எப்படி சாப்பிடுறது, சாப்பாடு இல்லையே. மதிய உணவு கொண்டு வந்தார் காமராஜர். அது எம்ஜிஆர் டெவலப் பண்ணார், கலைஞர் டெவலப் பண்ணார். ஸ்டாலின் ஒரு படி மேல போய் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார். இது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மனமாச்சரியம் என்ன வேணா இருக்கலாம். அப்புறம் ஃபால்ட்டுக்கு வரேன். 2வது, இலவச பஸ்களுக்கு பெண்கள். எங்க வீட்டு சர்வன் மெய்டெல்லாம் 3000 4000 சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கு மேல சம்பளம் கிடையாது. 2 வீடு பண்ணா 6000 வாங்குவாங்க. அதுல 1000 ரூபாய் பஸ் ஃபேருக்கே போயிட்டு இருந்தது. எங்கேயோ வீடு, எங்கேயோ வேலை செய்யற இடம், கூலி வேலைக்கு போற பொண்ணுங்க பஸ் ஃபேர் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப இலவச பஸ்ன்னா அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு மிச்சமாகுது. அந்த குடும்பத்துல ஏதாவது சாப்பாடு வாங்கி போடலாம். அதுவும் பாராட்டப்பட்டது. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. பாதி பேருக்கு வரல, பாதி பேருக்கு வந்திருக்கு. குளறுபடி. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல திமுக தப்பு பண்ணிச்சு. ஏன்னா இது தெரியும் திமுகவுக்கு, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க நடக்காத காரியம். இப்ப 1000 ரூபாய் கொடுக்காதவன்னா எழுத்து ஓட்டு போட போறான். 1000 ரூபாய் கொடுத்தவன் கண்டிப்பா ஓட்டு போடுவானான்னு தெரியாது. வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்கன்னா போச்சு. சோ இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை வேற மாதிரி கொண்டு போயிடணும். அது கொஞ்சம் பிளானிங் வேணும் முதல். 2வது, பொற்கால ஆட்சின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து மக்கள் அதிகமா எதிர்பார்த்தாங்க. நிறைய ஸ்டாலின் முதல் தடவை முதலமைச்சரா வரார். கலைஞர் 2-3 தடவை 10 தடவை இருந்திருக்கார் முதலமைச்சரா. ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு எதிர் நடந்துனீங்களா? இல்ல. ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ப்ராப்ளம், ஹேண்ட்லிங் இஷ்யூஸ், வேங்கை வயல் இன்னும் சால்வ் பண்ண முடியல. என்ன நம்ம கவர்மெண்ட் நடத்துறோம்? அது எதிர்கட்சி சொல்லுவாங்க. நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இதை பண்றீங்க? நம்ம பொள்ளாச்சி மேட்டர்ல சொன்னோம், ஏடிஎம்கேல கவர்மெண்ட் காப்பாத்துது எல்லாரையும் விட்டோம், எல்லாம் விட்டோன்னு. நம்ம என்ன பண்றோம்? அதிமுக சொன்ன அதே குற்றச்சாட்டு, அதே வீரர்கள் நம்ம மீது பாயுதே. அது உடனே இந்த முடிவு எடுக்கலையே. இது திருமாவளவனும் சைலண்ட் ஆயிட்டார், சைலண்ட் மோட்ல போயிட்டார். ஏன்னா அவர் 2 சீட் கிடைக்கணும். சோ மக்களுக்கு என்ன நல்லது நடந்தது? நியாயம் நீதி கிடைக்கல. ஆவின்ல ஊழல். நீங்க மந்திரியை மாத்தா மட்டும் போறாது, கொள்கையை மாத்தம். நாசரை தூக்கிட்டு மனோ தங்கராஜ் போட்டா ஊழல் போயிடுமா? இல்ல. அங்க ஊழல் பெருச்சாளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஆவினோட குவாலிட்டி குறைக்கிறீங்க. இப்ப வெள்ளை கலர், பச்சை கலர், நீல கலர், ஊர்ல இருக்கிற அத்தனை ரெயின்போ கலர் போட்டா கூட வேலைக்காக மாட்டேங்குது. அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட் கம்பெனி? அது அமுல் மாதிரி வர வேண்டிய கம்பெனி. ஒரு காலத்துல கொடி கட்டி பாடுறது, ஆவின் பாடுறது இல்லாத தெருவே சென்னையில் இல்லைன்றது இப்ப க்ஷீணமாகி போச்சு. அதுல எல்லாம் உருவிட்டீங்க. உருவியா எல்லாம் ஊழல்கள் பெருத்து போய் வேலை வேண்டாம், அதுக்கு வேலை கொடுத்து வேலையை. நான் ஆவின் ஆபீஸ் போனா பார்ப்பேன், பாதி ப்ராடக்ட் கிடைக்காது. அவுட்லெட்ல என்ன கேட்டாலும் இல்லைம்பாங்க, சப்ளை வரலம்பாங்க. அப்ப எதுக்கு நடத்துறீங்க? கோவம் மட்டும் பண்ணக்கூடாது, ஆவின் இம்ப்ரூவ் பண்ணும். போதை பொருள் அதிகமாச்சுன்னு 3 வருஷம் முன்னாடி கட்டுரை எழுதினேன். அப்ப மயிலாப்பூர் தீஷா மிட்டல் என் மேல வழக்கு போட்டாங்க. அந்த கோவம் வந்துச்சு. மயிலாப்பூர்ல போதை பொருளே கிடையாது, எங்கூட வரியான்னு கேட்டாங்க. நீ எங்கூட வரீங்களா? நான் கூட்டிட்டு போறேன், சென்ட் ஜான் ஸ்கூல் கூட்டிட்டு போறேன், சென்னாடு வித்தியாசம் கூட்டிட்டு போறேன், எவன் வைக்கிறான்னு காட்டுறீங்களா சேலஞ்ச் பண்ணேன். அந்த அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, என் பொய் வழக்கெல்லாம் போட்டுச்சு. அப்பவே நான் சொன்னேன், போதை பொருள் பழத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஜாகிரதையா இருங்கன்னு. இப்ப தலைக்கு மீறி போச்சுங்க. ஜாபர் சாதிக்கு எல்லா உலகத்தை வாங்கிட்டாரு. அரசாங்கத்தையே வாங்குறாரு, கவர்மெண்ட் வாங்குறாரு, பார்ட்டியை வாங்குறாரு, எதிர்கட்சியை வாங்குறாரு, எல்லாரையும் வாங்குறாரு. இது மக்களுக்கு செய்யப்படும் துரோகம். கலைஞர் மேல என்னதான்
குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு வச்சா கூட எல்லாத்தையும் மறந்துடலாம். இந்த சாராயத்தை கொண்டு வந்ததை பாதி பேர் மறக்க மாட்டாங்க காங்கிரஸ்காரங்களாம். ஆனா காங்கிரஸ்காரங்க மானங்கட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். காந்தியோட கொள்கை சாராயம் கூடாதுங்கிறது, காமராஜரோட கொள்கை சாராயம் கூடாதுங்கிறது, ராஜாஜியோட கொள்கை சாராயம் கூடாதுங்கிறது. ராஜாஜி காலை பிடிச்சி கதறினார், கலைஞர் கேட்கல. சாராயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு தலைமுறை அழிச்சார். நீங்க தயவு செய்து போதை மருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு தலைமுறை அழிக்காதீங்க தான் தாழ்மையான வேண்டுகோள். கடும் நடவடிக்கை எடுங்க. கட்சிக்காரன் தப்பு பண்ணா தூக்கி போடுங்க, தூக்கில போடுங்க. சார் குறிக்கிறதுக்கு மன்னிக்கிறோம், இந்த போதைப் பொருளும் சாராயமும் ஏற்கனவே இல்லையா அதிமுக ஆட்சியிலையும் பாஜக கூட்டணி வச்சிருந்த அந்த ஆட்சியிலையும் இல்லையான்ற அந்த கேள்வியை திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்களே. அதிகமாயிட்டு வருது. இப்போ அதிகம்ன்றீங்களா? அதிகமாயிட்டு வருது. ரெக்கார்ட் சொல்லுது. இலைமறைவு காய்மறைவா இருந்த போதை இப்போ ஸ்கூல் வாசல்ல விற்கிறான். எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும், எல்லா ஏசிக்கும் தெரியும் எங்க விற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 2 பிடிக்கிறீங்க, 2 பிடிக்க மாட்டீங்க. முன்னெல்லாம் மது விலக்கு இருந்த பொழுது கள்ளசாராயம் பிடிப்பாங்க, 4 இடத்துல பிடிச்சா கணக்காட்டுவாங்க. அதுவாது பரவாயில்ல. இது குழந்தைங்களோட வாழ்க்கையே கட்டுற விஷயம். இதுல போய் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆகவே போதைப் பொருள்ல நம்ம தவறிட்டோம் தான் தோன்றுது. அந்த மாதிரி குண்டு வெடிப்பு, தீவிரவாதம் இதெல்லாம் கடந்து போற விஷயம் இல்லை. மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா எல்லா தரப்பு மக்களும் நிம்மதியா இருக்கும். நீங்க ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் ஃபேவரபிளா இருந்தது, ஒரு தரப்புக்கு மக்கள் மட்டும் வாழ்த்து தெரிவிச்சு இன்னொரு தரப்பு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா அந்த மனத்தை புண்படாதா? உங்ககிட்ட ஒரு வாழ்த்து எதிர்பார்க்கறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க, மற்றவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தீவிரவாதமே இல்லைன்றீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண கத்துக்கணும். பரிசு தொகுப்புலையும் ஊழல் நடந்திருக்கு, அது நீங்களே ஒத்துக்கினீங்க. எம்எல்ஏக்கெல்லாம் பண்ற ஆட்டங்கள் களவு கடந்து போகுது. ஒருத்தர் கொலை பண்றாரு, ஒருத்தர் வன்முறை பண்றாரு, தலித் சிறுமி அடிக்கிறாரு, கட்சி வச்சு அடிக்கிறாரு. ஏன் கலைஞருக்கு போது கட்டுக்குப்பா வச்சிருந்தார், பெண்ட நோத்துவார். உங்ககிட்ட அந்த கண்டிப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம், உங்களால கொடுக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். துரைமுருகன் அவர்கள் அடிக்கடி இப்ப பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், சாதிக்குன்னு ஒருத்தர் பேச்சாளராக இருக்கட்டும், நடவடிக்கை எடுத்தாங்க. சைதி சாதிக்கு நடவடிக்கை எடுத்ததை நம்ம பார்த்தோம். பிளஸ் இந்த இப்போ அந்த கனிமொழி அவர்கள் கூட்டத்துல கூட பெண் போலீஸ் இது பண்ணவங்கள மேல நடவடிக்கை எடுத்ததை நம்ம பார்த்தோம். அது யாரோ ஒருத்தர் பண்ற அந்த தனி இது உடனே கட்சி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற அதை தானே அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணி கடும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மத்தவங்க திருப்பி அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. இப்ப போலீஸ் என்ன சொல்லுது? பிக் பாக்கெட் அடிச்சா ஏன் ஜெயில போடுது? இன்னொரு அடிக்கூடாது. கொலை பண்ணா ஏன் தூக்கில போடுது? இன்னொருத்த கொலை பண்ணக்கூடாது. ராபரி பண்ணா ஏன் ஜெயில போடுறாங்க? இன்னொருத்த பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். நீங்க என்ன பண்ணோம்? கட்சிக்கான கட்சியை விட்டு தூக்கின்ற மட்டும் இல்லாம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். உண்மையா நீங்க மக்கள் மேல பாசம் இருந்ததுன்னா, அசிங்கமா பேசுறவன், கொலை பண்றவன், திருடுறவன், ஒரு எம்எல்ஏ கொலை பண்ணாரு, ஒரு எம்எல்ஏ கட்டி வச்சு அடிச்சாருன்னா இப்ப ஜெயில பண்ண 1 மாசம் தான் வந்துட்டாரு. வழக்கு நடக்கும், 10 வருஷம் நடக்கும். என்ன மக்களுக்கு ஜெயலலிதா தீர்ப்பு வந்த பொழுது பஸ் எரிச்சு கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்ம புகார் சொன்னோம். மாணவிகள் எல்லாம் இறந்து போனாங்கன்னு. இப்ப போதையில லட்சக்கணக்கான மாணவர்கள் இருந்து போறாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுப்பாடு உள்ள கட்சி. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொல்லி வளர்த்தார். இப்ப அந்த கட்டுப்பாடு இருக்கா இல்லையானே கேள்வி வர அளவுக்கு நம்ம ஆட்சி பண்ணக்கூடாது. ஏன்னா கலைஞர் இருக்கும்போது அப்படி கிரிப்ல வச்சிருப்பாரு. இப்ப ஆளுக்கால ஆட்டு போடுறாங்களே, என்ன நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்? ஒரு மந்திரி குள்ளையில மன்னர், ஒரு மாவட்ட செயலாளர் குள்ளையில மன்னர். உங்களுக்கு எதிராக நடிக்கிறாங்க, பின்னாடி போய் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க. சோ இதெல்லாம் கவனிக்க. ஒரு அமைச்சர் ஓப்பனா சொல்றாரு 30,000 கோடி பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு. ஒண்ணு அது குரலும் தப்புன்னு சொல்ல, அமைச்சர் சொன்னது தப்புன்னு சொல்ல, கடந்து போயிட்டோம். ஆனா மக்கள் மறக்க மாட்டாங்க. திமுக அமைச்சரே குற்றம் சொல்றாங்களேப்பா, இது உண்மை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது ஒண்ணு பண்ணிடணும். அந்த கட்சி அமைச்சரை கட்சி ஊத்துக்கணும். அந்த அமைச்சர் என்ன சொல்ல போறாருன்னு நம்ம பயந்துண்டு இல்ல மனதை நினைச்சுட்டு அவரை கட்சியில வச்சோம்னா அவர் சொன்னது உண்மைன்ற மாதிரிதானே ஆறுது. இது வரைக்கும் அவரும் பொய்ன்னு சொல்ல, நீங்களும் பொய்ன்னு சொல்ல. இதே போல துரைமுருகனும் ஒரு பையனும் சம்பாதிச்சது கனிம வள அவன் சொன்னாரு. அது கனிம வளம் இல்ல, சந்திரமண்டலம் மாதிரி பூமி கடியில போற மாதிரி
10,000 அடி போய் எடுத்துட்டாங்க அப்படின்னு வீடியோவோட வந்தது. இதெல்லாம் நீங்க கிளீனா இருக்கலாம். உங்களை பத்தி ஸ்டாலின் லஞ்சம் ஊழல் வாங்கினாருன்னு யாரும் சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். அதுவும் அண்ணாமலை பிஜிஆர் விசாரிச்சா ஸ்டாலின் அவர்களே குற்றச்சாட்டு வேற. ஸ்டாலின் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஸ்டாலின் தப்பு பண்ணாருன்னு கோர்ட் சொல்லி தண்டனை கொடுத்ததுன்னா நீங்க கெஜ்ரிவால் மாதிரி நான் சொல்லுவேன். குற்றச்சாட்டில் வைக்கிறது வேற விஷயம். ஸ்டாலின் எப்படி நீ நடந்துக்கிறாரோ அந்த மாதிரி மற்ற அமைச்சர்களையும் நீங்க கண்டிப்பா வைக்கணும்னு என்னோட கோரிக்கை. உங்க மேல குற்றச்சாட்டு வரலாம், ஆனா நிரூபிக்கப்படல. ஸ்டாலின் அதை வாங்குற இது என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். அந்த கார்ல போறாரு, இந்த கார்ல போறாரு, வாட்சி கட்டுறாரு, அது கட்டுறாருன்னு. ஆனா ஸ்டாலின் மீது எந்த குற்றச்சாட்டும் 3 ஆண்டு காலம் நிரூபிக்கப்படவில்லை. நீங்க கவர்மெண்ட்ல கொண்டு போய் கொடுத்தீங்க, பிஎம் கொடுத்தீங்க, எது எல்லாத்தையும் கொடுத்தீங்க, எல்லாம் குற்றச்சாட்டு லெவல்லே இருக்குது. ஸ்டாலின் இதை பண்ணாரு அப்படின்னு கோர்ட் தண்டனை கொடுத்தா நானே சொன்னேன் ஸ்டாலின் பதவி விட்டிய வேலைக்கணும். சோ நீங்க ஓரளவுக்கு நியாயமா இருக்க மாதிரி ஏன் மற்ற மந்திரிகளை நியாயமா இருக்க தவறிட்டீங்கன்னா என் கேள்வி. சரி, உங்ககிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், ஆனா கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது முக்கியம். அடுத்தது நான் பார்த்தேன்னா இந்த வரியெல்லாம் ஏகப்பட்ட வரி ஏற்றிட்டீங்க. சொத்து வரி, வீட்டு வரி, பெட்ரோல் வரி, அந்த வரி, இந்த வரி, எங்க பார்த்தாலும் வரி. ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது இந்த வரியில இருந்தா கொடுக்குறீங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ல இருந்து பணத்தை கொடுக்குறீங்க. இப்ப நீங்க யாரை திருப்திப்படுத்துறீங்கன்னு தெரியல. குறிப்பிட்ட சில பேரை திருப்திப்படுத்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. பொதுமக்களோட கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வீட்டு வரி, சொத்து வரி, எல்லா வரியும் ஏற்றிட்டீங்க. அந்த வரி என்ன பண்ணுவாங்க, ஜனங்க கோபத்துல உங்க மேல குத்திட்டாங்கன்னா. ஸோ உங்ககிட்ட அட்வைசர் திறமையா உங்களை வழிநடத்தக்கூடிய ஆலோசகர்கள் இல்லையோன்னு டவுட் ஆகுது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்பாதீங்க. இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு அந்த பக்கம் ஓடி போடுவான். ஆட்சி கவுந்தோன்னு உங்க மேல புகார், சர்க்காரியா கமிஷன்ல புகார் கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கலைஞரோட ஒன்னா இருந்தாங்க, எம்ஜிஆரோட போனாங்கன்றது மறந்துடக்கூடாது. நம்ம கலைஞரோட நெருக்கமா இருந்தவங்க தான் எம்ஜிஆரோட போய் சேர்ந்து பூச்சி மருந்து வழக்குல இருந்து எல்லா மருந்து வழக்குலையும் அப்ரூவரா மாறினாங்க. ஐஏஎஸ் நம்பவே கூடாது. டக்குன்னு கட்சி மாறிடுவாங்க. அப்படியே நாளைக்கு ஆட்சி போச்சுன்னா எங்களுக்கு தெரியாதுங்க, இதாங்க ஸ்டாலின் பண்ண ஊழல் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு நீ இண்டிபெண்டா அட்வைசர்ஸ் போகணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றது நம்ப முடியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரி போட்டா நீ கேட்கணும், ஏங்க வரி போட்டா நாளைக்கு எங்களுக்கு பாதிக்குமா? அவன் சொல்லிட்டு போடுவாங்க. மக்கள் என்ன சம்பந்தம்? மாசமா சம்பளம் வருது, அவங்க கேர் பண்ண மாட்டான். மக்களிடம் சென்று ஓட்டு கேட்கறது நீங்க தான். நான் என்ன சொல்றேன், இன்னும் 2 வருஷம் ஆட்சி இருக்கு. உங்க தவறுகளை திருத்திக்க, நல்ல ஆட்சி கொடுங்க. திருப்பி இன்னொரு 5 வருஷம் வாங்க. உங்க அப்பா பண்ணாததை பண்ணுங்க. கலைஞர் பண்ணாத 2 வருட தொடர்ச்சியான ஆட்சியை கொடுங்க. உங்ககிட்ட திறமை இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த பப்ளிசிட்டி, இந்த திராவிட மாடல், சாமி திட்டு இதெல்லாம் வேணாம். டெவலப்மெண்டல் ஓரியன்ட்ல போங்க. டெவலப்மெண்ட், தமிழ்நாடு டெஸ்டினேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்ற லெவல்ல போங்க. மந்திரி சபையில திறமையானவர்களா இருக்காங்க. தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா, நல்ல திறமை. சும்மா கொடைப்பணத்தை பத்தி போட முடியாது. உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்லணும் மட்டும் நோக்கம் இல்லை, உங்ககிட்ட நல்லதே சொல்றோம். அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ராஜா, தங்கம் தென்னரசு யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணி நல்ல ஆட்சி கொடுங்க. இந்த 2 ஆண்டு காலம் ரிவர்சல், யூ டர்ன் பண்ற மாதிரி. சரி, இனிமே தப்பு பண்ண மாட்டோம். திருந்தி தப்பு பண்றவங்களாம் தண்டனை கொடுங்க, ஊழல் பண்ணலாம் தண்டனை கொடுங்க, போதை மருந்து அடியோட ஒழிங்க, 1000 ரூபாய் கட் பண்ணுங்க, வரியை குறைங்க, மக்களை திருப்திப்படுத்துங்க, மக்களுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணுங்க. எம்எல்ஏக்களை போடுற ஆட்டத்தெல்லாம் கட் பண்ணுங்க, மந்திரிகள் போடுற ஆட்டத்தை கிளிப் பண்ணுங்க, 4 பேரை வீட்டுக்கு அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவோம். அதை பண்றதை விட்டுட்டு நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா, ஆட்சிக்கு பங்கம் வந்ததுன்னா அத்தனை பேர் துண்டக்கான ஓடி போடுவாங்க. நம்ம தான் மாட்டிப்போம். அது ஞாபகம் வச்சு. இப்ப அகில இந்திய அளவுல 3ஆம் கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிச்சு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போல, கூட்டணி கட்சிகள் இங்க தமிழகத்தில் இருக்க அந்த ஸ்டாலினோட அந்த ஐஎன்டிஏ கூட்டணி கட்சிகள் யாருமே பிரச்சாரத்துக்கு போல. குறிப்பா இது சனாதனத்தை பத்தி அங்க கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனாலதான் போல. அதனாலதான் இவர் டூர் போயிட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் இருக்கிறதெல்லாம் எப்படி சார் பார்க்கணும்? டிஆர் பாலு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணார். அதுல ஸ்டாலின் எங்க போனோம், கனிமொழி எங்க போனோம், உதயநிதி எங்க போனோம், அந்த மாதிரி இந்தி தெரிஞ்ச பேச்சாளர் எங்க போனோம், லிஸ்ட் கிரியேட் பண்ணி மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ராகுல் காந்திக்கு அமிச்சார். எல்லா கூட்டணிக்கும் அமிச்சார். அவங்க இப்ப ராகுல் காந்தி வந்த மாதிரி ஸ்டாலின் போறத முறை. ராகுல் காந்தி கேட்டாதான் வயநாட்டுல போய் ஸ்டாலின் யாருக்கு ஆதரவா
யாருக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவாரு? கம்யூனிஸ்டுக்கா? கம்யூனிஸ்ட் எதிர்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சு காரித்துப்பாங்களே. உண்மைதான். ராகுல் காந்தியை எதிர்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை ஆதரிக்கணும். ராகுல் காந்தி ஆதரிச்சா அன்னி ராஜாவை எதிர்க்கணும். அன்னி ராஜாவை ஆதரிச்சீங்கன்னா ராகுல் காந்தி எதிர்க்கணும். யார ஆதரிப்பீங்க? அங்க சிக்கல். தமிழ்நாட்டில இருந்து ஒரு திமுக காரன் வயநாட்டுக்கு போல, ஒரு விசிக காரன் போல, ஒரு காங்கிரஸ் காரனும் போல, காங்கிரஸ் போல, ஒரு கம்யூனிஸ்ட் காரனும் போல, எல்லாம் முடங்கிட்டாங்க ஸ்டேட் உள்ளே. அப்ப இந்தி கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னா கோச்சிக்காதீங்க. வேற மாநில இந்தி கூட்டணியே கிடையாது. கர்நாடகால டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாராம், எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வந்து தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஓட்டு கேட்காதீங்க, கர்நாடகா தமிழர்கள் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டு எம்பி எம்எல்ஏக்கள் வரா மாதிரி கர்நாடகால இருந்து தமிழ்நாடு எம்எல்ஏ வந்திருக்காங்க. சிவாஜி நகர் KGF எல்லாம் வந்திருக்காங்க. சட்டசபையில திமுக ஆட்சி இருக்குது. இப்ப நீங்க இதோட என்ன ஜோக்குன்னா, பிசிகா 3 வேட்பாளர் கர்நாடகால போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணவே போல. கேட்டாலும் எப்படி காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுதுனாங்களாம். அந்த 3 வேட்பாளர் கேட்கலாம், ஐயோ எங்களை அம்மான்னு விட்டீங்களா சார், நாங்க பாட்டு ஒழுங்கா இருந்தோம், எங்களை போன வேட்பாளர் தாக்கல் சொல்ற நீங்க பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்றீங்க, காங்கிரஸ் எதிர்க்க மாட்டேன்றீங்க. எங்க கேலி கூத்தா இருக்குதுங்க. ஜனங்க காரி துப்புறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. இப்படி அரசியல் பண்ணீங்க. உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டோட வச்சுங்க, நீங்க வராதீங்கன்றாங்க. ஆந்திரால ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாரா, நோ 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 டோன்ட் கம். அங்க தமிழத்தை போய் பிரச்சாரம் பண்றாங்க பிஜேபி. கருணாகரன் போய் பிரச்சாரம் பண்றாங்க. அண்ணாமலை இந்தியா பாலக்காட்டுல போன லட்சக்கணக்கில் மக்கள் வருது. நீங்க ஏன் முடங்கி கிடக்குறீங்க? ரேவந்த் ரெட்டி சொன்னா, ஐ டோன்ட் வாண்ட் சனாதனம் டாக் ஹியர். நீங்க சனாதனம் பேச இருக்கிற ஓட்டு காலியா போடும், வராதீங்க. கேரளா அவுட், கர்நாடகா அவுட், தெலுங்கானா அவுட். ஆந்திரால சொல்லிட்டாங்களாம், நீங்க ஆந்திரால யாருக்கு பிரச்சாரம் பண்ண போறீங்க? காங்கிரஸுக்கு. அப்ப YSR என்ன பண்ணுவாரு? அப்புறம் வந்து தெலுங்கு தேசம் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் சொல்லிடுச்சோம், இங்கெல்லாம் நாங்க பக்தி, கடவுள் பக்தி உள்ள இடம் பாது, திருப்பதி கோயிலாம் இருக்குது, இங்க நீங்க வந்து உங்க மூஞ்ச பார்த்தா ஓட்டு போட மாட்டான், விட்டுருக்கான்னு. சவுத் இந்தியால எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணல. சரி, கெஜ்ரிவாலுக்காவது போய் பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவரும் உள்ள போட்டாரு. என்ன சொல்றாங்க காங்கிரஸ்காரன், கெஜ்ரிவாலுக்கு போய் பிரச்சாரம், கெஜ்ரிவால் உங்க நண்பர், ஊழல் குற்றவாளிக்கு பிரச்சாரம் பண்ண வந்துட்டாருப்பா தமிழ்நாட்டுல இருந்து, பேஸ் காலியா போடும். சோ எங்கேயும் போக முடியல. நான் என்ன சொல்றேன், கூட்டணி கிட்டணியே வேணாம், தனியா போட்டி போடுங்க, 30 சீட் செய்யுங்க ஜெயலலிதா மாதிரி. ஏன் நீங்க கட்டுப்பட்டு இருக்கீங்க? இப்ப தனியா போட்டி போட்டீங்கன்னா நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, ஜாலி எந்த ஊருக்கு கூட போலாம். இப்ப தமிழ்நாடு செல்வ பிறந்து என்ன சொல்லுவாரோ, வயநாட்டுக்கு போக முடியல. அகில இந்திய லெவல்ல நம்ம தன்மானமா நிக்கணும். நீ வராதேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இந்திய கூட்டணி இருக்கணும். அப்படித்தான் இந்திய கூட்டணி இருக்க வேண்டிய தலைவிதி நிர்பந்தம். வானான்னு சொல்லுங்களேன், லைபிலிட்டி தானே, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. தனியா போட்டி போட்டு போங்க. திமுக இல்லாத ஸ்ட்ரென்த்தா விசிக காங்கிரஸ் இருக்குது. உங்களை நம்பி அவங்க இருக்காங்க, அவங்கள நம்பி நீங்க இல்ல, அதை புரிஞ்சுக்கங்க. இதுல மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டு, இப்ப நேத்தி வந்து நீட் நடந்தது. நீட்டுக்கு முதல் கழியத்திலே நீட் நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன உடனே நீக்கிடுவார் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வீடியோவையும் பரபரப்பா போட்டு சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். உங்க கருத்து எப்படி சார் பாக்குறீங்க? இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு, 2 விஷயத்த சமூக வலைதளத்துல ஹாட் டாபிக்கா இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டாலின் அவர்கள் பதாகை பிடிச்சு இந்த மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னது போன இது, அதை காட்டுறாங்க. அடுத்து இந்த நீட்டை காட்டிட்டு போட்டு வந்துட்டே இருக்கு சமூக வலைதளத்துல. உங்க பார்வை எப்படி இருக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர்? நீட் எழுதும் மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வருடம் அதிகரிக்கிறது. நீட் வேணான்னு சொன்னாங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதக்கூடாது. ஆனா எல்லா பசங்களும் எழுதுறாங்க. தகுதியானவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி வழங்கப்படுகிறது. இதுல யார் அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா, பண முதலைகள், கல்வி தந்தைகள்னு உட்காந்துக்கிறாங்க பாருங்க. கோடிக்கணக்கில் பணம் பண்ணி மெடிக்கல் காலேஜ் போட்டு வா 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 10 கோடி கொடு, 5 கோடி கொடு, MBBS 5 கோடி, MS 5 கோடி, MCA 10 கோடி, MD 20 கோடி. அவன் எல்லாம் போனியா போட்டான். அவன் போனியா போனது இல்லாம அவன் கொடுக்க வேண்டிய மானியமும் கட் ஆயிடுச்சு. இந்த எதிர்கட்சி எல்லாம் கத்துறதுக்கு காரணமே ஒண்ணு, உங்க மந்திரிகள் எல்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிறாங்க, அஃபெக்டட் பார்ட்டி. நீட்டுங்கிறது திறமையானவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பரிசு.
இப்ப நீங்க அமெரிக்கால போய் உங்க பசங்க படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஏ ராஜா பையன்ல இருந்து பொண்ணுல இருந்து எல்லா அமைச்சர்கள் பசங்களும் அமெரிக்கால படிக்கிறாங்க. தப்பில்லை, நான் அமெரிக்கா போய் படிக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நானே அமெரிக்கால படிச்சேன். எல்லா எம்பி, எல்லா அமைச்சர்கள், எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மந்திரிகள போய் அமெரிக்கால படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? டோஃபெல்னு ஒரு எக்ஸாம் எழுதும். முதல்ல யுஎஸ்ஏஎஸ்ல போய் அப்ளிகேஷன் வாங்கணும், ஜிஆர்இ எழுதணும், ஜிமேட் எழுதணும். இது 3 எழுதினா தான் அமெரிக்கா பல்கலைக்கழகம் கேட் உள்ள விடுவோம். உங்க பசங்கள்லாம் இது எழுதி பாஸ் பண்ணி போய் தான் அமெரிக்கால காலேஜ் அட்மிஷன் வாங்கி இருக்குது. ஜிஆர்இ ஒழிப்பேன், டோஃபல் ஒழிப்பேன், ஜிமேட் ஒழிப்பேன் சொல்லியிருக்கீங்களா? சொன்னா உங்க பசங்க அட்மிஷன் கிடைக்காது அமெரிக்கால. நீ 10 கோடி கொடுத்தா கூட ஹார்வர்ட்லயும் எம்ஐடிலையும் சீட் வாங்க முடியாது. குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ஸை கொண்டு வரதுக்கு தான் இந்தியாவில நீட்டை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த மனு வித்ரா பண்ணது யாரு? டிஎம்கே. இதெல்லாம் வேண்டாம், இது அனாவசியமான பிரச்சனை. நீட்டை விட்டுருங்க, நீட் இஷ்யூவே கிடையாது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அதுல வச்சு ஓட்டு வாங்க முடியும். இப்ப திமுக இந்திய வச்சு ஓட்டு வாங்க முடியாது, நீட்டை வச்சு ஓட்டு வாங்க முடியாது, ஜல்லிக்கட்டை வச்சு ஓட்டு வாங்க முடியாது, சனாதனம் வச்சு ஓட்டு வாங்க முடியாது. உங்க டெவலப்மெண்ட்டை வச்சுதான். இப்ப இருக்கிற இளைஞர்கள் 18ல இருந்து 30 இளைஞர்கள் செம்ம ஷார்ப்பு. இந்தி ஒழிங்கன்னா ஒழிட்டுமா, இந்தி பேய் வருதுன்னா வரட்டுமா. சோ வாட், ஐம் லேர்னிங் பிரெஞ்ச், ஐ லேர்ன் ஹிந்தின்றான். தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபால படிக்கிற கூட்டே போகுது. இந்தி போகி பூதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீட்டும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் போனோம். இப்ப மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் எங்க அக்கா பையன் +2 பாஸ் பண்ணிருக்கான். கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பண்ணேன்னு. மாமா எல்லா காலேஜ்லயும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா. என்ன? ஆமா, இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ்லயும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு எடுக்கிறான். அதை அபாலிஷ் பண்ணுங்க சார், ஜெய் அபாலிஷ் பண்ணுங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டி வைக்கிறீங்களே கவுன்சிலிங், அபாலிஷ் பண்ணுங்க சார். வரவனுக்கெல்லாம் சீட் கொடுங்களேன். சமுதாய உரிமை, சம உரிமை, சமத்துவம், சமூக நீதி. மெட்ராஸ் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் அட்மிஷன் டெஸ்ட் வைக்காம பசங்களை எடுக்கிறதில்லை. ஏன் பாகுபாடு? நீட் வானா. நான் காலேஜ் பேர் சொல்லட்டுமா? 25 காலேஜ் மெட்ராஸ்ல இண்டிவிஜுவல் டெஸ்ட் வச்சுதான் எடுக்கிறான். அப்போ அது டிஸ்கிரிமினேஷன் இல்லை. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிமினேஷன். மோடிக்கு நீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. மோடிக்கும் காங்கிரஸுக்கும் தான் சம்பந்தம். நீட்டை எதிர்க்கிறது வழியா காங்கிரஸ் எதிர்க்கிறீங்க, நீங்க எக்ஸ்போஸ் ஆறீங்க. ஏழை மாணவர்களை படிக்க விடுங்க. கல்வி தந்தைகள் ஏழைய போட்டோம், போதும். எல்லாம் 50,000 கோடி, 100 கோடி, 10,000 கோடி சேர்த்தாச்சு. எல்லாம் எம்பி எம்எல்ஏ மந்திரி ஆயாச்சு. எல்லா மந்திரியும் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சாச்சு. பாதி மந்திரி இன்ஜினியரிங் காலேஜ் வித்துட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் வரல. இன்ஜினியரிங் கூப்பிட்டு கொடுக்குறான் சீட்டு. அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நீட்டோட நோக்கம். அது உங்களுக்கும் தெரியும், மனசாட்சிக்கும் தெரியும். இந்த தேர்தலுக்கோசரம் பண்றீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகும். இப்ப திருநெல்வேலி காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்களுடைய கொலைக்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கை பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய அவர் ஏற்கனவே புகார் கொடுத்திருக்காரு. காவல்துறையிலேயே எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குலாம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் நிருபர் கேள்வி கேட்டதுக்கு அண்ணாமலைக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி செல்லுக்கு அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறாரு திருப்பி பத்திரிகையாளர்கிட்ட. நீங்க ஒரு பத்திரிகையாளர் இதை எப்படி பாக்குறீங்க? ராஜீவ்காந்தி கொலைக்கு காங்கிரஸ் என்ன சம்பந்தம் சார்? ராஜீவ்காந்தி கொலை காங்கிரஸ் என்ன சம்பந்தம்? தலைவர் தானே சார் அவர் கொலை செய்யப்பட்டாரு. இல்ல சார், அது காங்கிரஸ் பேசுது. அண்ணாமலை பிஜேபினால என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடந்தா எதிர்கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்களா? அதிமுக எவ்வளவு கொலை, அதிமுக காலகட்டங்கள்ல நடந்த கொலை போது திமுக குரலே கொடுக்கலையா? இப்ப இந்த கொலையில திமுக குரல் கொடுக்காததுக்கு காரணம் கூட்டணி தர்மம். போலீஸ் வேடிக்கை பார்க்கறதுக்கு காரணம் கூட்டணி தர்மம். இன்னும் கைதியை இன்னும் கொலை பண்ண பிடிக்காததுக்கு காரணம் கூட்டணி தர்மம். இன்னும் என்கொயரி பண்றதுக்கு காரணம் கூட்டணி தர்மம். எத்தனை நாளைக்கு தர்மத்துக்கு கூட்டணி அதர்மம், தர்மம் இல்ல. அண்ணாமலை கொலை பத்தி கேட்கிறாருன்னா எதிர்கட்சி தலைவர உரிமை உண்டு. அவர் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணிருந்தீங்க?
காங்கிரஸ்காரன் கொலை பண்ணா அதுவும் கொலை தான். பிஜேபி காரன் பண்ணா மட்டும் கொலை இல்லை, திமுக காரன் பண்ணாலும் கொலை தான். கொலை மிரட்டல்னு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதான்னு கேள்வி வரும். வரல, என் மேல ஒரு நடிகை கொலை மிரட்டல் கொடுத்தாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட்டேன், எம்எஃப் பண்ணாங்க, ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. சோ நீதிபதிகள் அப்படிதான் இருக்காங்க, நீதிமன்றம் அப்படிதான் இருக்கு. கொலை மிரட்டல பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டோம். நாளைக்கு நான் உண்மையா செத்தாதான் அந்த கொலை மிரட்டலோட வாக்குறுதிக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். அது வரைக்கும் வெறும் பேப்பர் தான். அப்போ செத்து தான் நிரூபிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் செத்த அப்புறம் தான் ஓ கொலை மிரட்டல் வந்திருக்கா. கொலை மிரட்டல எப்போ நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமோ அப்பதான் குற்றங்கள் குறையும். கொலை மிரட்டல சீரியஸா போலீஸ் இன்னும் எடுத்துக்கிறது இல்லை. அதே சும்மா சொல்லிட்டு போறாங்க சார், அப்படித்தான் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு போய் வேலையை பாருங்க. ரவுடி போட்டு பின்னாடி வெட்டுவான். இது நம்மளோட சிஸ்டத்துல உள்ள குறை. நீங்க பிஜேபி சொல்லி தப்பு இல்லை, அவங்க அரசியல் ஆக்கதான் ஆக்குவாங்க. அவர் பேர் எழுதி வச்சு இறந்து போயிருக்காரு, சாரி கொலை செய்யப்பட்டிருக்காரு, இறந்து போல தப்பா சொல்லிட்டேன், பேர் எழுதி வச்சது கொலை செய்யப்பட்டிருக்காரு. இரும்பு கால் கட்டப்பட்டிருக்கு கால்னு செய்தி வருது, மருத்துவ அறிக்கை வந்திருக்கு. இன்னும் கூட குற்றவாளியில பிடிக்கலன்னா அப்புறம் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா கோச்சிக்கூடாது, கோபம் பண்ணக்கூடாது. கைகள் கட்டப்பட்டு அவரு கால்கள் கட்டப்பட்டிருக்கு, போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்கா, கேள்விக்கு பதில் இல்லையே. தவறு பண்ணவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா கைது பண்ணுங்க. பத்திரிகையாளர் மேல கேஸ் போடுறது தப்பு கிடையாது, அதே கேஸ அரசியல்வாதி மீது போடணும். ஏன்னா பத்திரிகையாளர் பண்ணா தப்பு, அரசியல்வாதி பண்ண ரைட்டுன்னா அப்ப எங்க சமதர்மம் வருது. பல கொலைகள் நடக்குது, பட் இருந்தாலும் அந்த கொலைகளுக்கு எல்லாம் அந்த குற்றவாளிகளே நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. நம்மளுடைய ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் என்கிட்ட கூப்பிட்டாருங்க, ரொம்ப மூத்த தலைவர், காங்கிரஸுக்கு கொலைக்கு ரொம்ப சம்பந்தம்னு கேட்டாரு. என்னங்கன்னு கேட்டேன், ஏங்க நேதாஜி கொலை செய்யப்படலையா, எப்படி போனான்னு தெரியாது, சுதந்திரம் வந்த பிறகு பெரோஸ் காந்தி செத்து போனாருன்னாங்க, கொலையான்னு தெரியல, இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டார், சஞ்சய் காந்தி மர்மமான முறையில இருந்தார், யாருக்குமே தெரியல, YS ராஜசேகர் ரெட்டி சார் பிளேன் கிராஷ் செத்து போனார், மாதவராவ் சிந்தியா, அப்புறம் ராஜேஷ் பைலட், லிஸ்ட் போயிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் மர்மமான அப்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தனால எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது. இது அத்தனை கொலை. ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் வைத்து கொலை. ஏன்னா அவர் பெரிய அளவிட்ட கட்சியில அவர் அபரீதமான வளர்ச்சி. ராஜேஷ் பைலட்டும் மாதவராவ் சிந்தியாவும் ராஜீவோட நெருக்கமான நண்பர்கள். ராஜீவ் சோனியா காந்தி லவ் பண்ற காலத்துல இருந்தே நண்பர்கள். என்ன உண்மை தெரிஞ்சது யாரு போட்டாங்கன்னு தெரியலையே. இந்த மாதிரி காங்கிரஸ் கொலைக்கு சம்பந்தம் ஒரு காங்கிரஸ்காரரை கூப்பிட்டு அழுகுறாரு, என் கட்சியில தலைவர் கொலை பண்ணிட்டாங்கப்பா, ஒன்னும் பிடிக்கலப்பா. ஐயா ஐயா வருத்தப்படுறீங்க, வயசானவர் இல்லப்பா, என் கட்சி இந்த மாதிரி க்ஷீணமா போச்சுப்பா, உள்கட்சி சொல்ற கொலை கொலை மர்டர் இப்படிலாம். காமராஜர் இன்னும் உயிரோடு நிலவே உயிரோடு இல்லை, அவர் காமராஜர் செத்து போட்டாரு, நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னார். ஒரு காங்கிரஸ் தியாகி. அப்படிப்பட்ட மனசெல்லாம் புண்படுத்துறீங்களப்பா, தப்பு பண்ண ஜெயில தூக்கி போடுங்க. அவர் என்ன மந்திரி எம்பியா இருந்தா எதுவா இருந்தா நமக்கு என்ன. தனுஷ்கோடி ஆயிரத்தி என்ட்ரி பண்ணீங்க, இன்டர்கேட் பண்ணீங்க, என்ன நடந்தது? நீங்க இன்னும் என்கொயரி ஸ்டேஜ்லயே இருக்கீங்க. அதுக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதா தெரியலையே, அதுக்கு டைம் ஆகும், ஒரு 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும், ஜனங்க மறந்துடுவாங்க. வேங்க வேல் மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு என்னோட பிரார்த்தனை. செத்து போனவருக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நீதி நியாயம் கிடைக்கணும், அது உங்க கையில தான் இருக்கு. சார், இந்த கொலைகளும் திருப்பி போகும்போது டிஎம்கேலையும் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி அவருடைய தம்பி ராமஜெயம் கொலையே இன்னும் நிறைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்காம தான் இருக்காங்க. மயிலாப்பூர்ல ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் எப்படி செத்து போனான்னு யாருக்கும் தெரியாது. அவர் இல்ல அவர் ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டாரு. பாலன் எம்கே பாலன் அவர் கொலை பண்ணி சுடுகாட்டுல வச்சு எரிச்சாங்க. தடையமே இல்ல, தடையமே இல்ல, அது குற்றவாளிகள் பிடிச்சாங்க, தடையமே இல்ல. 20 வருஷம் அந்த பையன் அழுதான், எங்க அப்பா எங்க இருக்கான்னு தெரியல, எரிச்ச சாம்பல் ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட கொலைகள்லாம் தமிழ்நாட்டுல ஆட்டோ சங்கர் மாதிரி நடந்திருக்கு.
பல ரமேஷ் ராமஜெயம் வரல, ரமேஷ் வரல, வரல. நிறைய அந்த குற்றவாளிகள்லாம் இது எப்படி சார் இது நான் என்ன கண்டுபிடிக்க சொல்றேன்? முடியாம போகும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அந்த கேள்வி எழும்புது இல்ல எல்லாருக்குமே. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு சீர்கடுன்ற கெட்ட பேரை நம்ம சம்பாதிக்க கூடாது. அது பழைய திமுக ஆட்சியோட நிறுத்திக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு கெத்தா இருக்குன்ற பேர் வாங்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிசம், திமுக ஆட்சிக்கு வந்தா கெட்ட பேரு, திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்ற பேர் வாங்கக்கூடாது. நீங்க படிச்ச ஒரு நல்ல எஜுகேட்டட் மேன், நல்ல ஒரு நாலேஜபிள் மேன், நல்ல கவர்மெண்ட்ல கொண்டு போகணும். இரும்பு கொண்டு அடக்குங்க, காங்கிரஸ் தூக்கி போடும். அப்ப சொல்லுவாங்க ஜனங்க, அப்பா என்ன சீஃப் மினிஸ்டர்ப்பா, கூட்டணி கட்சின்னு பார்க்கல, தூக்கி ஜெயில போட்டாருப்பா, அப்படி பாராட்டு குவியும். இல்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் உள்ள உள்ளுங்க. அந்த குடும்பத்தோட சாபத்தை நம்ம வாங்கிக்கூடாது. தயவு செய்து குற்றவாளிகள் எந்த காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் உடனடியா கைது பண்ணி ஜெயில போட்டு நீதி வாங்கி கொடுக்கணும். கூட்டணி தர்மம்லாம் தேர்தலோட, கொலைங்கிறது வேற, கூட்டணி தர்மங்கிறது வேற. இதுல போய் கூட்டணி தர்மம் பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு அதர்மம் பண்ண மாதிரி ஆயிடும். 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மோடி அவர்களும் பரபரப்பா அகமதாபாத்ல போயிட்டு ஓட்டு எல்லாம் போட்டுட்டாரு. நீங்க அவருடைய வெற்றி வாய்ப்பு எல்லாருமே 400ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னா, 3வது முறையா மோடி வந்துட்டாருன்னா அரசியலமைப்பை மாற்றிடுவாரு அப்படின்றாங்க. முதல் கொஸ்டின் அதான் வைக்கிறாங்க. முஸ்லிம்களை பத்தி ஒரு மிக தீவிரமா ஒரு கடுமையா ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே வராருன்ற அந்த குற்றச்சாட்டையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புலயும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிஏஏ என்ஆர்சின்றது மூலமா வந்து முஸ்லிம்கள் விரட்டப்படுவாங்க அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நீங்க ஒரு பார்வையாளரா இதுக்கு என்ன பதில்? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சிஏஏ என்ஆர்சி வந்து பிஜேபி வந்து நாங்க இதெல்லாம் முஸ்லிம்களுக்குலாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் இந்த குற்றச்சாட்டுகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. முதல்ல மோடிக்கு 400 சீட்டு வரும் நம்பாதீங்க, நம்பாது. அதெல்லாம் பகல் கனவு. 400 எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் சீட் ராஜீவ்காந்தி தான் வாங்கினான்னு நினைக்கிறேன். 370 மெஜாரிட்டி மோடி ஃபார்ம் பண்றாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா நீங்க எவ்வளவு சார் கணிக்கிறீங்க? நான் ஜோசியக்காரன் இல்ல, ஆனா வர தகவல்கள்ல மெஜாரிட்டி வரும். 275 மேல போனா மெஜாரிட்டி வந்துடும். அது மேல 1 வந்தா 2 வந்தா மெஜாரிட்டி 300 வரும்னு நினைக்கிறீங்களா சார்? 300 குறைச்சலாம் வரலாம், 300 வரலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், முதல்ல நீங்க கொடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். காஷ்மீரில் திருப்பி 370 கொண்டு வருவோம், இதனால முஸ்லீம்களுக்கு என்ன லாபம்? 370 என்ன பண்றாங்க, காங்கிரஸ் ரொம்ப கிளவரா நெரேட்டிவ் மாத்துறாங்க. ஐயோ மக்களே, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, 370 சிஏஏயும் உங்களை கொலை செய்கிறது, நசுக்க பார்க்கிறது, உங்கள் உரிமையை பறிக்கிறது, உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றுகிறது. இந்த டயலாக் எல்லாம் படிக்காத மக்கள்கிட்ட கூட எடுபடாது. இந்த காங்கிரஸோட டயலாக் பாருங்க, முஸ்லீம்களுக்கு எதிரானது 370, முஸ்லீம்களுக்கு எதிரானது சிஏஏ. காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, இந்திரா காந்தி இருக்கும்போது பங்களாதேஷ்ல இருந்து 10 லட்சம் பேர் கொண்டு வந்தது, பெரிய சாதனை. ஏன்னா அவன் நினைச்சான் இஸ்லாமியர்கள் வந்து கோடி கணக்குல இருப்பாங்கன்றாங்க. நீங்க குற்றச்சாட்டு பிஜேபி தரப்புல முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்திரா காந்தி கொண்டு வந்தது. ஷேக் ஹசீனா பீரியட்லயோ முஜிபுர் ரஹ்மானுக்கு அடுத்த ஜியாவுல் ஹக் பீரியட்ல 10 லட்சம் பேர் கொண்டு வந்தாங்க, வரவழைச்சாங்க, வெத்தலை பாக்க வச்சு கூட்டு வந்தாங்க. வெஸ்ட் பெங்காலோட டோபோகிராபியை மாத்திர பெருமை, அசாமோட டோபோகிராபியை மாத்திர பெருமை இந்திரா காந்திக்கு உண்டு. ஏன்னா அவங்க நினைச்சாங்க காங்கிரஸ் வாக்கு வங்கி முஸ்லீம் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நெஹ்ரு ஃபேமிலி இஸ்லாமிய ஃபேமிலி தான், முஸ்லீம் ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியே இஸ்லாமியர்கள் இந்திய பேர்ல, இந்தியன் நேம்ல, இந்து பேர்ல இருக்கிற ஃபேமிலி தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவங்க தனி மனித சுதந்திரம். இவங்க என்ன பண்ணாங்க, 10 லட்சம் பேர் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பங்களாதேஷ் எல்லாருக்கும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்தாங்க. அசாம் கணபரிஷத்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. எதுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? வெளிநாட்டில இருந்து வந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்பை தடுக்கணும்னு ஆரம்பிச்ச கட்சி தான் அசாம் கணபரிஷத். அசாம்ல வெளிநாட்டுல இருந்து ஆட்களை கொண்டாந்து புகுத்த ஆரம்பிச்சா இந்திரா காந்தி. காங்கிரஸ் கட்சி ஓட்டுக்கோசரம். மோடி வந்து நேபாள்ல இருந்து 10 லட்சம் இந்துக்களை கொண்டாந்து இந்தியாவில செட்டில் பண்ணாங்கன்னா, எப்பா மோடி ஓட்டு அரசியல் பண்றாருப்பா, நேபாள்ல இருந்து இந்துக்களை தூக்கினாருப்பா, இந்துக்கள் எல்லாம் தூக்கினது பஸ்ஸா லாரியா தூக்கினு குடியுரிமை கொடுத்து இந்துக்கள் ஓட்டு பாரதிய ஜனதாக்கு வரும், முஸ்லிம்கள் ஓட்டு காங்கிரஸுக்கு போகுன்ற
நம்பிக்கையே தவறானது. எல்லாருமே படித்தவர்கள். ம். இஸ்லாமியர்கள் அவ்வளவு சுலபமா நீங்க ஏமாத்த முடியாது. எல்லாம் குவாலிஃபைட் பீப்புள். அவங்க யாருக்கு இன்ட்ரெஸ்டோ அவங்க போடுவாங்க. நீங்க இந்த ஓட்டுல மைக்கி, பேச்சுல மைக்கி, அதெல்லாம் மைனாரிட்டி மக்களை இனிமேல் ஏமாத்த முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா மைனாரிட்டி எவ்வளவு பேர் பிஜேபியில இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழக கட்சியே இந்து கட்சி தானே. 10% தான் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. 90% இந்துக்கள் தான் அவங்க கட்சி. சோ கட்சி வேற, மதம் வேற. RSS மாறிட்டு வருது. சரி போடுவோம். காஷ்மீர்ல என்ன நடந்தது? இந்துக்கள் விரட்டப்பட்டார்கள். காஷ்மீர் பண்டிட்டுகள் ஒருத்தர் வாய் திறந்தாங்களா? அவங்களும் இந்தியர் தாங்க, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க, வெளிநாட்டுக்காரன் இல்லைங்க. கொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், படும் கொலை, ஜெனோசைட் நடந்தது காஷ்மீர்ல. அடித்து விரட்டப்பட்டார்கள் பண்டிட்கள். உலக நாடுகள் ஒண்ணு வாய திறக்கல. இப்ப பேசுது எல்லாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து எல்லாம். ஐக்கிய நாடுகள் சபையில எடுத்து கூட இல்லை ரெசல்யூஷன். ஏன்னா அவ்வளவு கேவலம் இந்தியான்னா. இப்ப காஷ்மீர்ல அமைதியா இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கல. காஷ்மீர்ல வாழும் இஸ்லாமியர்கள் சௌக்கியமா பணம் சம்பாரிச்சுட்டு நிம்மதியா கொடுத்துட மாட்டாங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறது, வேலை செய்யறாங்க. அது உங்க கண்ணை உறுத்துது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணாதான் ஓட்டு. காங்கிரஸ் என்னைக்குமே சாவுக்கு ஓட்டு, நோவுக்கு ஓட்டுமாங்க. எவனா ஒருத்தர் சாகணும் ஓட்டு வரும், எவனா ஒருத்தர் வியாதி வரணும் ஓட்டு வரணும். சாவுக்கு நோட்டு, நோவுக்கு ஓட்டு. கட்சி நல்லது பண்ண எப்படி எடுத்துக்கோ. அடுத்து சிஏஏக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. 10,000 வாட்டி சொல்லியாச்சு. அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப்னு ஒருத்தர் இருந்தார் ஜனாதிபதியா. சவுறு எழுப்புறார். சவுறு 20 அடி. மெக்சிகோல நல்லா ஓடி வரும். ஏன்னா அமெரிக்கால வேலை வாய்ப்பு அதிகம், நல்ல ஒரு செல்வ செழிப்பு நாடு. மெக்சிகோல பஞ்சம், சாப்பாடுக்கே வழி இல்லை. 1,00,000 பேர் வரான், வந்து நேரம் ஒபாமா கூட்டம் வந்தார், அது வேற விஷயம். இப்ப அமெரிக்கா டோபோகிராஃபி மாறி போச்சு. வெள்ளைக்காரனே அமெரிக்கால பார்க்க முடியாது. இப்போ எங்க போனாலும் கருப்பு, நம்மளும் இந்தியன், பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், இவனும் அமெரிக்கால இருக்கான். அமெரிக்கால வெள்ளைக்காரன் குறைஞ்சு வரான். சவுத் ஆப்பிரிக்கால எப்படி வெள்ளைக்காரன்ல காணா போட்டாங்களோ, இன்னும் 20 வருஷத்துல அமெரிக்கால வெள்ளைக்காரன் காணா போடுவான். அதை தடுக்க தான் பண்றாங்க. இந்தியால என்ன நடக்குது? எல்லாம் வருது உள்ள. ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, பர்மால இருந்து எல்லாம் உள்ள வருது, வராங்க. சரி, அது கூட விட்டுருங்க. அங்க இருக்கிற சிறுபான்மையினர் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள் கொலை செய்யப்படுறாங்க. பாகிஸ்தான் சுதந்திரம் வந்த பொழுது இந்துக்கள் பாப்புலேஷன் 20%, இப்ப 2% இருக்கு. இந்தியா சுதந்திரம் வந்த போது இருந்த இஸ்லாமிய பாப்புலேஷன் 200 மடங்கு ஆயிருக்கு. இந்தியா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கப்படுகிறதா? பாகிஸ்தான் இந்துக்களை வஞ்சிக்கப்படுகிறதா? இந்தியா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கப்படுறதா? இவ்வளவு பாப்புலேஷன் வந்திருக்காது. பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடணும், இந்தோனேஷியாவுக்கு போயிடணும். நம்ம சகோதரர்களா இருக்காங்க. இன்னும் ஒற்றுமை, நம்ம ஒன்னா இருக்கோம். அதுதான் இந்தியாவோட பெரிய உலகத்துக்கு கொடுக்கும் பாடம். பாகிஸ்தான்ல இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். பங்களாதேஷின் கோயில் அழிக்கப்படுகிறது. அவங்க கெஞ்சுறாங்க, எங்கள் வாழ்வை கொடுங்க. அவங்கள இந்தியாவில வந்து செட்டில் பண்றதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு?